ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் சேமியா பாயாசம். இது வீட்டில் எவ்வளோ க்ரீமியாக ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கல்யாணத்தில் வைக்கிற அந்தளவு டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த ஓரத்துலலாம் ஏடு கட்டியிருக்கு. இது நல்லா பால் நீங்கள் காசணும், அதுவும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம தேவையான அளவு முந்திரியும் திராட்சை இதெல்லாம் வறுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். பாதாம் இருந்தால் கூட பாதாம் கூட நீங்கள் க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் வறுத்து அதை பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 5-6 முந்திரி நல்லா உடச்சி அந்த மாதிரி எடுத்திருக்கேன். முழு முந்திரி அந்த மாதிரி உடச்சி எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் வச்சுருக்கிறதுனால நான் அதை எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த ப்ரௌன் இருக்கும் இல்லையா, அது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரௌனை விட பிளாக் ரொம்ப ஹெல்த்தின்னு சொன்னதுனால நான் அதை எடுத்திருக்கேன். இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து நான் ஒரு கிளாஸில் 1/2 கிளாஸ் சேமியா தான் வறுத்து எடுத்திருக்கேன். இதையும் நல்லா நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரியணும், அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த பொரியும் போது இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நான் எடுத்துடுறேன். வறுத்த சேமியாவாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சமாக நெய்யில் வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் நல்லா சுண்டி வருது பார்த்தீங்களா? இது கரெக்டான, ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு சேமியா போட்டு வேகணும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகிக்கிட்டிங்கன்னா சேமியா வேகாது. அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் இது டைல்யூட்டடாக இருக்கும் போதே நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க சேமியாவை. சில சேமியா சீக்கிரம் வெந்துடும். அது நம்ம யூஸ் பண்ணுற பிராண்டை பொறுத்து இருக்குது. இதை விட மெலிசான சேமியா ஒரு ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால தான் நான் இதை கொஞ்சம் முன்னாடியே ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வந்து நான் ஒரு 3/4 கிளாஸ் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சுகர் ஆட் பண்ணதுனால இது கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் லிக்விடாக. இப்போ ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் அதை ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் போய் இப்போ ஒரு க்ரீம் கலரில் உங்களுக்கு அந்த பால் தெரியும் பாருங்க. ஒரு எல்லோ, ஒரு பேல் எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த க்ரீமோட அந்த டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் சில் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை சூடாகவும் சாப்பிட பிடிக்கிறோன்னா நீங்கள் அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.